ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம 11th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கான பேப்பர் ப்ரெசன்டேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க எப்படி வந்து பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணால் நமக்கு மார்க்ஸ் எப்படி அலோகேட் ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து 2023 பப்ளிக் எக்ஸாமோட பேப்பர் வச்சு எழுதியிருக்க ஆன்சர்ஸ். இது கரெக்ஷனோடு நம்ம பார்க்க போகிறோம். மெயினாக நீங்கள் வந்து 11th ஸ்டாண்டர்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எக்ஸாம் வந்து ஃபேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றதுனால உங்களுக்கு ஒரு ஜென்ரல் ஐடியா கிடைக்கும். எப்படி வந்து பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணணும், எப்படி ஆன்சர் பண்ணணும், எந்த டைப் கொஷின்ஸ்க்கு எப்படி ஆன்சர் பண்ணால் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும் அப்படின்றதுக்கான உங்களுக்கு ஜென்ரல் ஓவர்வியூ கிடைக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். பார்ட் 1ல் வந்து நமக்கு வந்து 15 1 மார்க்ஸ் கேட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து இந்த 1 மார்க்ஸ்க்கு வந்து புக் பேக் 1 மார்க்ஸ் எல்லாமே தரவா இருந்தீங்களாமே, மோஸ்ட்டாக எல்லாமே அதுலேருந்து தான் வரும். ஸோ நீங்கள் வந்து அது எல்லாமே தரவா இருந்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா 1 ஆர் 2 தான் வந்து புக் இன்சைட்லேருந்து கேட்டிருப்பாங்க. அதுக்கு வந்து நீங்கள் எழுதிக்கலாம். நீங்கள் புக் இன்சைட் வந்து புக் பேக் 1 மார்க்ஸ் வந்து எல்லாமே வந்து தரவா வச்சுக்கோங்க. ஸோ தட் யூ கேன் ரைட் ஆல் 15 1 மார்க்ஸ். 1 மார்க்ஸ் எழுதும்போது உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஆப்ஷன்ஸ் வந்து மறந்துடாமல் எழுதிருங்க. ஆப்ஷன்ஸ்க்கு வந்து நீங்கள் ஒரு லைன் மாதிரி போட்டு இங்கே இருக்க மாதிரி இவங்க எப்படி நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட்டாக வந்து எழுதுங்க. 1 மார்க்ஸ் அந்த ஆப்ஷன் போட்டுட்டு அதை கொஞ்சம் தள்ளி லைன் போட்டுட்டு நெக்ஸ்ட் நீங்கள் வந்து ஆன்சர் எழுத ஆரம்பிச்சிடும். அப்படியே 15 1 மார்க்ஸ் நீங்கள் வந்து கரெக்டாக எழுதிட்டாவே அந்த எக்ஸாமருக்கு வந்து உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு ஒரு இம்ப்ரெஷன் க்ரியேட் ஆகும். உங்களுக்கு வந்து சரி நீங்கள் படிச்சிருக்கீங்க, நல்லா வந்து இது பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு வந்து 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்லாம் உங்களுக்கு வந்து மார்க்ஸ் கொஞ்சம் நல்லாவே வரும். நெக்ஸ்ட்டு பார்ட் 2ல் வந்து உங்களுக்கு வந்து 6 கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் லாஸ்ட் கொஷின் ஒரு எதையும் 1 கொஷின் வந்து கம்பல்சரியாக இருக்கும். அதோடு சேர்த்து நீங்கள் 6 கொஷின்ஸ் அட்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 மார்க்ஸ்க்கு வந்து இவங்க எழுதியிருக்க மாதிரியே நீங்கள் வந்து சப் ஹெட்டிங் போட்டுட்டு அண்டர்லைன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் எழுதுனீங்கன்னா இன்னும் பார்க்க நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பா வந்து 2 to 3 பாயிண்ட்ஸாவது 2 மார்க்ஸ்க்கு எழுதுற மாரி இருக்கும். அண்ட் ஏதாவது டெஃபினிஷன் அந்த மாரி கேட்டிருந்தாங்கன்னா, எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிள் குடுத்து எழுதுங்க. அ அவுட்புட் அந்த மாரி கேட்டிருந்தாலுமே, அவுட்புட்லாம் வந்து கரெக்ட்டா எழுதுங்க. எக்ஸாம்பிளுக்கும் ப்ரோக்ராம் எதாவது கேட்டிருந்தா, ப்ரோக்ராம்க்கு அவுட்புட்டோட சேர்த்து எழுதுங்க. அந்த சின்டாக்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 2 மார்க்ஸ்க்கு ஈஸியா நீங்க அதெல்லாம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். கம்பல்சரி கொஸ்டின் மறக்காம எழுதிருங்க. அதே மாரி தான் பார்ட் 3யும். பார்ட் 3லயும் அதே மாரி நீங்க 6 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ற மாரி இருக்கும். பார்ட் 3க்கு 3 to 4 பாயிண்ட்ஸாவது எழுதுற மாரி இருக்கும். சேம் அதுக்குமே வந்து சப் ஹெட்டிங் போட்டுட்டு, அத ஹைலைட் பண்ணிட்டு எழுதுனீங்கன்னா, இன்னும் நல்லா உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும். அழகா வந்து நீங்க பாயிண்ட்ஸ் போட்டுட்டு, இந்த ஸ்டார் போட்டுட்டு அந்த மாரி நம்பர் அத மாரி போட்டு எழுதுனீங்கன்னா, உங்களுக்கு பார்க்க நல்லாயிருக்கும். அ உங்களுக்கு கரெக்ட் பண்றவங்களும் நெறைய மார்க்ஸ் குடுப்பாங்க. இந்த 3 மார்க்ஸ்லயும் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கம்பல்சரியா இருக்க மாரி இருக்கும். அத கண்டிப்பா மறக்காம எழுதிருங்க. அது மோஸ்ட்டா உங்களுக்கு அந்த கம்பல்சரில வந்து ப்ரோகிராம் தான் மோஸ்ட்டா கேட்பாங்க. ஸோ அந்த ப்ரோகிராம் வந்தா நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ப்ரோகிராம் கேட்பாங்க, இல்லன்னா சம்டைம்ஸ் ப்ரோகிராம் குடுத்துட்டு அவுட்புட் கேட்பாங்க. இல்லன்னா ப்ரோகிராம டீபக் பண்ண சொல்லி கேட்பாங்க. இதெல்லாம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்ட் 4ல வந்து நீங்க 5 மார்க்ஸ் ஈதர் ஆர் ஆப்ஷன் இருக்கும். ஏதா 2 கொஸ்டின் குடுத்துட்டு அதில ஏதா 1 எழுதுற மாரி இருக்கும். ஸோ மறக்காம அதுக்கு நீங்க ஏ எழுதுறீங்களா? பி எழுதுறீங்களா? அப்படின்னு மென்ஷன் பண்ணிருங்க. அதில ஹெட்டிங் போட்டுட்டு ஹைலைட் பண்ணிட்டு எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்புறம் மெயின் என்னன்னா 5 மார்க்ல வந்து வாய்ஸா சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த கொஸ்டின் நல்லா தெரியும் அப்படின்றத பார்த்துட்டு, எது வந்து டைம்குள்ள முடிக்க முடியுமோ அந்த மாரி கொஸ்டின் வந்து நீங்க சூஸ் பண்ணிட்டீங்களா நல்லாயிருக்கும். அதேமாரி இந்த ப்ரோகிராம் இருக்க கொஸ்டின் எடுத்தீங்கனாலுமே உங்களுக்கு 5 மார்க் நீங்க கரெக்ட்டா உங்களுக்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னா 5 மார்க் வந்து அப்படியே நீங்க ஸ்கோர் பண்ணிரலாம். ஆ இங்க வந்து அந்த அல்காரிதம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ, அந்த அல்காரிதம் கொஸ்டின்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஆம் ஃபர்ஸ்ட்டு அந்த ஜெனரேஷன்ஸ் கொஸ்டின் இருக்கும். அது வந்து இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஆம் நெக்ஸ்ட் அந்த டெசிமல் டூ பைனரி கன்வெர்ட் பண்றது, பைனரி டூ டெசிமல் அதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதெல்லாம் கேட்க சான்சஸ் இருக்கு. ம். அண்ட் அந்த கன்வர்ஷன் வந்து கண்டிப்பா கேட்பாங்க. அதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. எப்படி பண்றது அப்படின்ட்டு. அண்ட் நீங்க 5 மார்க்ல வந்து கண்டிப்பா எக்ஸாம்பிளுக்கு வந்து அவுட்புட் எழுதுற மாரி இருக்கும். அப்படி அவுட்புட் எழுதியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு மார்க்ஸ் ஃபுல்லா கிடைச்சிரும். அவுட்புட் வித் எக்ஸாம்பிள் ப்ரோகிராம் வித் அவுட்புட்டோட எழுதுங்க. ம். நெக்ஸ்ட்டு அந்த ப்ரோகிராம் எரர் கண்டுபிடிக்கிறது அதெல்லாம் கேட்பாங்க. அதில வந்து ஈஸியா நீங்க வந்து மார்க் ஸ்கோர் பண்ற மாரி இருக்கும். அவுட்புட் இருக்கிறது எழுதுனீங்க அப்படின்னா, எரர் இருந்துச்சுன்னா எரர்ன்னு எழுதிரலாம். இல்ல இங்க பாருங்க இந்த 37பில அவங்க குடுத்துருக்காங்க. அதில வந்து ஒரு எரர் அப்படின்னு எழுதிட்டு, சப்போஸ் அது எரரா இல்லைன்னா வந்து என்ன அவுட்புட்டா இருக்கும் அப்படின்றதும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ, அதே மாரி உங்களுக்கு வந்து அந்த மாரி எதா இருந்துச்சுன்னா, யூ கேன் மென்ஷன் தட். நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட் கொஸ்டின்ல வந்து டீபக் தான் கேட்டிருக்காங்க. இவங்க அதான் அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ, அழகா வந்து அந்த ம்
டேப்லர் காலம் போட்டுட்டு நீட்டா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க. எரர் அதுக்கான கரெக்ஷன். எந்த லைன்ல வந்து எந்த இது வந்து எரரா இருக்குது. அது வந்து எப்படி வந்து கரெக்ட்டா வந்து எப்படி எழுதணும் அப்படின்றத, எப்படி இருந்திருக்கணும் அப்படின்றது குடுத்துருக்காங்க. ஸோ நீங்களும் இதே மாரி வந்து நீட்டா ப்ரெசென்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கும் இதே மாரி வந்து மார்க்ஸ் கரெக்ட்டா கிடைக்கும். முக்கிய விஷயம் ரொம்ப அடிச்சு அடிச்சு எழுதாதீங்க எழுதும்போது. சப்டைட்டில்ஸ் குடுத்து எழுதுங்க. 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 5 மார்க்ஸ் எல்லாத்துக்குமே. அப்புறம் கீவேர்ட்ஸ்லாம் அண்டர்லைன் பண்ணுங்க. கரெக்ஷன் பண்றவங்க வந்து ஆன்சர் கீ வச்சு தான் கரெக்ஷன் பண்ணுவாங்க. அதுல இருக்க வேர்ட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அந்த கீவேர்ட்ஸ் இருந்தாவே உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க்ஸ் ப்ரொவைட் பண்ணிருவாங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டூ கிவ் எக்ஸாம்பிள்ஸ். எக்ஸாம்பிள்ஸ்லாம் அவுட்புட் எக்ஸாம்பிள்ஸ்லாம் எழுதுங்க கரெக்ட்டா. அண்ட் கிளியரா எழுதுங்க, நீட்டா எழுதுங்க. பிரசன்டேஷன் ரொம்ப முக்கியம் இந்த பேப்பருக்கு. நீங்க நீட்டா பிரசன்ட் பண்ணியிருந்தாங்களே உங்களுக்கு மார்க் குறையாம கிடைக்கும். அண்ட் பாயிண்ட்ஸ் போட்டு எழுதுங்க எழுதும்போது. கொஸ்டின்ஸ் வாய்ஸா சூஸ் பண்ணி எழுதுங்க. தட்ஸ் இட். இந்த மாரி நீங்க உங்களுக்கு வந்து ஓவர்வியூ ஒரு கிடைச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். எப்படி வந்து பிரசன்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. இதே மாரி நீங்களும் பிரசன்ட் பண்ணீங்க அப்படின்னா, யூ ஆல்சோ கேன் கெட் குட் மார்க்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி எக்ஸாம். தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ். Thank you for watching the video. We'll see you next video.